முதலில் விழித்தோம் ஆண்ட இனமே எழுந்து விடு, இனி சிறகை விரித்து வானில் பரப்போம், தரணியில் தமிழனை ஆள விடு. களம்பகம் பாடிய தமிழர் இலக்கியம் கணினியில் ஏறிய வளர்ச்சி, கலப்படமாக தமிழ் மொழி வளர்ந்தால் அதுவா மொழியின் புரட்சி. அலைபேசியில் அன்னை தமிழும் அழகாய் தெரிவது வளர்ச்சி, கைபேசி உரையாடலும் கூட தமிங்கிலமாவது இகழ்ச்சி. கல்வி மொழியில் தமிழ் இல்லை, ஆட்சி மொழியில் தமிழ் இல்லை, அலுவல் மொழியில் தமிழ் இல்லை, பல அயலார் மொழியே நம் தொல்லை. நீதி மொழியில் தமிழ் இல்லை, வீதி மொழியில் தமிழ் இல்லை, கோவில் மொழியில் தமிழ் இல்லை, பலர் வாயில் தமிழே நுழைவதில்லை. தமிழே தமிழே வணக்கம், தாய் தமிழே தமிழே வணக்கம், தமிழே தமிழே வணக்கம், தாய் தமிழே தமிழே வணக்கம். உலகெங்கும் இருக்கக்கூடிய ராஜ் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் சிறப்பு மிகுந்த திருப்பத்தூர் ரசிக பெருமக்களுக்கும் அன்னபாரதியின் அன்பார்ந்த தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நடுவர் அவர்களே, ரொம்ப அழகாக உட்கார்ந்துருக்கிறீங்க. இன்னைக்கு அழகான ஒரு பட்டிமன்ற தலைப்பு கொடுத்துருக்கிறீங்க. நடுவர் அவர்களே, நீங்க என்ன சாதாரண நடுவரா? சொல்லுங்கம்மா. ஏன்னா இன்னைக்கு காளமாடு போட்டு அழகான நடுவரோடைய ஷர்ட்டை உத்து பாருங்க, அப்படியே காளமாடு அப்படியே அழகா முட்டை வருது. முட்டை வருதா? காளமாடுக்கு முட்டை வராது இல்லையா, கண்ணுக்குட்டியில வரும். ஐயா, நான் பேசவே ஆரம்பிக்கல. இல்ல, நீங்க ஏதாவது பிள்ளையா பேசிட கூடாதுல்ல. இல்ல, இளமையான ஒரு தலைப்பு கொடுத்ததற்காகவே முதல்ல ராஜ் தொலைக்காட்சிக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாமா? இளமையை பத்தி நிறைய சொல்லுவாங்க. இளம் கன்று பயமறியாது, இளமையில் கல் அப்படின்னு சொல்லிட்டு இளந்தாரி பயலே இப்படி இளமை 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 இளங்காத்து வீசுதே அப்படின்னு அவ்வளவு தூரம் இளமைக்கு அவ்வளவு தூரம் கோட்பாடுகள் இருக்கு. ஒரு நிமிஷம், இங்க வெக்க பிச்சு எடுத்துக்கிட்டு இருக்கு, இளங்காத்து வீசுது. அவன் வேர்த்து சட்டை கழுத்து புளிஞ்சு சர்பக்ஸ்ல முக்கிக்கிட்டு இருக்கான். அதுதான் யூத்து. கொஞ்சம் பார்த்து. இப்ப வெக்க காத்து வீசினா கூட இளங்காத்து வீசு அப்படி பாடணும், அதான் யூத்து. நீ அடுத்த பட்டிமன்றத்தை இழந்துட்டு போற. நடுவர் யூத்தா இல்லாட்டி வயதானவரா நம்ம அந்த இடத்துல கண்டுபிடிச்சிடலாமா? நடுவர் அவர்களே, நீங்க பூக்கியா இல்லாட்டி பூமரா? பாத்தீங்களா சார், என்ன காலத்துக்கு வந்துட்டோம்னா மூல பூக்கியா பூமராவா? பூக்கியா பூமரா? என்ன சார், நான் பூமரல இல்ல, விக்ஸ் தான். நடுவர் அவர்களே, நீங்க சாக்லேட் பாயா இல்லாட்டி ரகடு பாயா? ரெண்டையும் கலந்து ரெண்டால பெருக்கணும். எல்லாருமே தமிழ் தெரியுமா சார்? முதல்ல அதை கேட்டுக்கிறோம். ஏன்னா நாங்க 2.5 மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. போன வாரம் நடந்த சம்பவத்தினால இன்னும் அதுல இருந்து வெளியே வர முடியாம இருக்கு. 1.25 மணி நேரம் பேசினேன் நான் சாப்பா. ஒரு நாளும் சிரிக்கலையே. ஏன்? என்ன சார் அப்படின்ட்டேன். தலகாஜா ஹூம் அப்படின்னு பூரா பீகார், சண்டியார், உத்தரப்பிரதேசம். இன்றைய இளைஞர்களின் வாழ்க்கை எதிர்காலம் பிரகாசமாக உள்ளதா பிரச்சனையாக? அவ்வளவுதான தலைப்பு. பிரகாசமாக உள்ளது எங்க அணியை பாருங்க சார். அவங்க எங்க அபு சார் முகத்தையும் எங்க ரவிக்குமார் முகத்தையும் கொஞ்சம் ஜூம் வைங்க. எவ்வளவு ஒரு யூத் கொஞ்சம் பார்த்து. அவரே பாவாங்க, அவங்க இங்க ஆளாத்த உட்கார்ந்து நினைப்புறான். எத்தனை மோடிக்கு முடியும். எங்க அபு சார் முகத்தை பாருங்க, ரவிக்குமார் சார் முகத்தை பாருங்க. இந்த பிரச்சனைன்னு பேசுறாங்களா அந்த 3 பேர் முகத்தை தயவு செய்து ஜூம் வைங்களேன். பிரச்சனைன்னு பேசுற அந்த 3 பேரும் எங்க புடிச்சீங்க? இந்த பிள்ளை வந்து எடுத்த உடனே பேசிச்சு, முட்டை கலக்கிக்கு நீங்க ரீல்ஸ் போடுறீங்க. எங்க முட்டை கலக்கி படம் இன்னைக்கு யூத் படம் எத்தனை பேர் பாத்தீங்க? எவ்வளவு ட்ரெண்டிங் தெரியுமா? கருணாஸ் அவர்களுடைய மகன் கென் கருணாஸ், அந்த பையனே பாடல் எழுதி, அந்த பையனே நடித்து, அந்த பையனே ஆடி, அந்த பையனே இன்னைக்கு 15 கோடி 50 கோடி வசூல் பண்ணிருக்கு அப்படின்னு சொன்னா இளமை நினைத்தால் எதையும் சாதிக்கலாம். ஏ மஞ்ச பலூனு, ஏ பியூட்டி பஃபூனு, ஏ வாடிங் கூலிங் வாட்டர் மெலனு, மண்டையில படிப்பொண்ணு ஏறலடி, அழகுல ஒன்ன மிஞ்ச ஆளுலடி. அவர் ரசிக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? அவருடைய ஒய்ஃப மீனிக்கு நீதாய முட்டை கலக்கி அழகி, போவாதே என்ன விலகி சினுங்கி, வடிய முட்டை கலக்கி வழங்கி, போறாலே என்ன முழுங்கி. அந்த பாட்டை பாடுற அங்க ஒரு பெரியவர் சூப்பராக பாடுது அந்த பிள்ளை. அவர் என்னன்ட்டு தெரியாம பாருங்களா, அதான் இந்த காலத்து பாட்டு. என்ன சொல்றாங்க அந்த பாப்பா? பப்புஜி கேம் விளையாடுறாங்க,
பப்புஜி கேம் வச்சு சுடுன்னு சுடுறாங்க. என்னுடைய இளைஞர்கள் பப்புஜி கேமும் விளையாடுறாங்க. அப்புச்சிக்கு ஒரு பிரச்சனைனா எந்த சூழ்நிலையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதுதான் என்னுடைய இளைஞர்களுங்க. பப்புச்சி கேம் எங்க இருக்கு, அப்புச்சி எங்க இருக்காரு? இவங்க 2 பேரையும் நீ 2 கிலோமீட்டர் கயிறை வச்சு இழுத்து கட்டி வைக்கிற. இன்னைக்குள்ள இளைஞர்கள் இட்லி மாதிரி குழிக்குள்ள தள்ளுனா கூட சும்மா கும்முன்னு வெளியே வருவாங்க. அதுதாங்க இன்னைக்குள்ள இளைஞர்கள். அவங்களோட பஞ்ச் டயலாக் என்ன தெரியுமா? கஷ்டப்படுகிறவர்களுக்கு உதவிடுங்கள், கஷ்டப்படுத்துவர்களுக்கு உதவி விடுங்கள் அப்படின்ட்டு இளைஞர்கள் குறிக்கோளா இருக்கிறாங்களே. என்ன உங்களுக்கு பிரச்சனையா இருக்குன்னு தான் என்னுடைய கேள்வி. இந்த ஒரு கைதட்டல் வந்து யாருன்னு நினைச்சீங்களா? யாரு சார்? அவங்க பெரியப்பா வந்திருக்காரு. ஒரு காலத்துல பெரியவங்களுக்கு தான் நிறைய அனுபவ முதிர்ச்சி, நிறைய அறிவு. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லைங்க. நாலடியார்ல அழகா சொல்லியிருக்காங்க, பல கற்றோம் யாம் என்று தற்புகழ வேண்டாம், அல்லற் கதிர் ஞாயிறை கைக்குட்டையும் காக்கும், சில கற்றார் கண்ணும் உளவாம், பல கற்றாருக்கு அச்சாணி அனதொரு சொல். என்ன அர்த்தம்? பல கற்றோம் யாம் அப்படின்னு தற்புகழாதீங்க பெரியவங்க. நான் தான் நிறைய படிச்சிருக்கேன்னு தற்புகழாதீங்க. அல்லற் கதிர் ஞாயிறை, சூரியனை ஒரு சின்ன கைக்குட்டை பாதுகாக்கும், சில கற்றார் கண்ணும் உளவாம், சின்னதா படிச்சிருப்பாங்கல்ல அவங்க கிட்ட இருந்து நீங்க ஏதாவது ஒரு விஷயம் காது கொடுத்து கேட்டீங்கன்னா பல கற்றாருக்கு அச்சாணி அனதோர் சொல். உங்களுக்கே ஒரு மிகப்பெரிய அச்சாணியாக இன்றைக்குள்ள இளைஞர்கள் இருக்கிறாங்க. அன்னைக்கே நாலடியார்ல போட்டு வச்சாங்களே அப்படின்ட்டு சொன்னா இதுதாங்க திறமை மிகுந்தவங்க. இளைஞர்கள் தினம் என்னைக்கு கொண்டாடுறோம் தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? யாராவது இப்ப கரெக்டா பதில் சொல்லிட்டீங்கன்னா மதுரை முத்துசாட்ட இருந்து 10,000 ரூபாய் ரெடி கேஷ் இந்த மேடையில் நான் உடனே வாங்கி தரேன். என் சம்பளமே 4,500 தாமா. உங்களுக்கே 4,500. அப்ப அன்னலட்சுமிக்கலாம் அவ்வளவுதான், அதுக்கெல்லாம் பென்ஷன் தான். ஆகஸ்ட் 12 தான் உலக இளைஞர்கள் தினம் அப்படின்னு சொன்னா மிக பிரகாசமாக இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு திருப்பத்தூர் மக்கள் சார்பாக ஒரு பெரிய பலத்தை கைத்தறல கொடுத்துடலாமா? சந்திராயன் 3 இருக்கட்டும், ஆதித்யா L1 இருக்கட்டும், இப்படி விண்வெளி திட்டங்கள்ல இன்னைக்கு இளைஞர்கள் எவ்வளவு தூரம் வீறு நடை போட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு சுனிதா வில்லியம்ஸ்ங்கிற ஒரு பெண், நல்லா கேட்டுக்கோங்க பெண்களே, சுனிதா வில்லியம்ஸ்ங்கிற ஒரு பெண் 1 நாள் 2 நாள்ல கிட்டத்தட்ட 286 நாட்கள் விண்வெளியில போயிட்டு இந்த பூமியில கால் பதிச்சிருக்கானா. அந்த சிங்க பெண்ணுக்கு ஆண்களும் சேர்ந்து கைதல கொடுக்கலாங்க. பெண்களுக்கு ஆண்கள் கைதட்டுறோம். ஆனா அதே சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் 286 நாள் விண்வெளிக்கு போறப்ப பாராட்டுகள், உங்களை ரொம்ப மெச்சுறேன். எல்லா செய்தி பேப்பரும் பாராட்டினீங்க, எல்லா டிவிலையும் பாராட்டினீங்க, சரி புத்தகங்கள்ல வந்தது, யூடியூப்ல வந்தது, இன்ஸ்டாகிராம் எல்லாம் பாராட்டினீங்க. ஒரு பெண் 286 நாள் போயிட்டு வந்து அத்தனை இதுல பாராட்டுறீங்களே. கூட 3 பேர் வபா குஞ்சு மாதிரி போனாங்களே, அவனுக்கு ஏதாவது ஒரு நியூஸ்ல போட்டீங்களா சார்? அதுல போனவன் பேர் வந்து வில் மோர். அவனுக்கு பாலை ஊத்தி படுக்க வச்சுட்டீங்கப்பா. இல்ல சார், நீங்க பெண்கள் நாங்க இன்னைக்கு நாசாவுக்கு போறோம் சார். நாங்க நாசமா போறோம், அவ்வளவுதான். ஒரு காலத்துல பெண்கள் எப்படி தெரியுமா, படிதாண்டா பத்தினி அப்படின்னாங்க. இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பத்திலையும் பெண்கள் படி தாண்டாவிட்டால் அந்த குடும்பமே பட்டினிங்கிற நிலைமைக்கு மாற்றி காமிக்கிறோமா இல்லையா? நடுவர் தாங்க ஆண். ஆனா சுத்தி பாருங்க, மேடையில 4 பெண்கள் உட்கார்ந்துருக்கோம்னா இதை விட இளைஞர்களுடைய வாழ்க்கை பிரகாசமா இருக்கிறதுக்கு என்ன ஒரு எடுத்துக்காட்டு நாங்க சொல்லணும் மேடையில? அன்னலட்சுமி அதிர்ச்சி ஆச்சு. நானும் பெண்ணா? என்ன ஒரு வார்த்தை முன்னாடி சொல்லாம விட்டுட்டீங்க? இந்த கல்யாணம் ஆனவர்கள்ட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன், கரெக்ட் நான் மட்டும் கைத்தல கொடுங்க சார். இந்த சுகரும் பொண்டாட்டியும் ஒண்ணு ஏன்? ஏன்னா 2யுமே கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. கல்யாணம் ஆகாதவர்கள் சொன்ன தெரியுமா, இவங்க சொன்னாங்கல்ல நாங்க ரீல்ஸ் போடுறோம், அதை சுத்துறோம், இதை எங்க ஒரு காலத்துல தான் பெண்கள் பின்னாடி இந்த இளைஞர்கள் சுத்துறாங்க. இன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது. ஒரு காலத்துல இளைஞர்கள் என்ன பஞ்சு சொன்னாங்க தெரியுமா, காஃபில சுகர் இல்லைன்னா குடிக்க முடியாது, காலேஜ்ல ஃபிகர் இல்லைன்னா படிக்க முடியாதுன்னு சொன்னது அந்த காலம். ஆனா இன்றைய இளைஞர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா, பொண்ணுங்களுக்கு பிடிச்ச மாதிரி பொம்மையா வாழ்றதை விட மனசுக்கு பிடிச்ச மாதிரி செம்மையா வாழ்ந்துடலாம்டா அப்படின்னு நினைக்கிறதான் இன்ற காலத்து இளைஞர்களுங்க. இப்ப நடுவர் அவர்கள் இளைஞர்னு நான் சொன்னேன். இப்ப சார் ஜிவி பிரகாஷ் அவர்கள் நடித்த ஒரு படத்துல ஹாப்பி ராஜ், அந்த படத்துல நடிச்சு சூப்பரா படம் ஓடிட்டு இருக்கு. இந்த தலைப்புக்கு பொருந்தும். ஆமா சார், பெற்றோரை எவ்வளவு மதிக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு முக்கியமான அப்பா தான் மிகப்பெரிய ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இளைஞனுக்கும் மிக அழகாக எடுத்து சொன்ன படம் தான் ஹாப்பி ராஜ் அப்படின்னு சொன்னா அதற்காகவே நடுவருக்கு ஒரு பெரிய பாராட்டுகளை நம்ம சொல்லலாங்க. ஒரு காலத்துல இளைஞர்கள் எப்படி இருந்தாங்க தெரியுமா, நீங்க சொன்ன மாதிரி பொண்ணுங்களுக்கு பின்னாடி போனா படிப்புல 0,
ஆனா அந்த படிப்புக்கு பின்னாடி போனா அந்த பொண்ணுங்களுக்கே நீங்க தாண்டா ஹீரோ அப்படின்னு இளைஞர்கள் இருக்கிறாங்களாங்க. என்னங்க, அப்பா வந்து வில்லனா தான் தெரியுமா, 5 வயதில் ஹீரோவாகி 20 வயதில் வில்லனாகி 40 வயதில் தெய்வமாக தெரியக்கூடியவர் தான் அப்பாக்கள் அப்படின்ட்டு சொன்னா என்னுடைய இளைஞர்களுக்கு அது தெரியலையா? நம்மலாம் ஒரு 10 கொஸ்டின் கொடுத்து ஸ்கூல்ல படிக்கும்போது ஏதேனும் 5 கேள்விக்கு பதில் எழுதுனா அதுக்கே முழிப்போம். சரி. ஆனா இன்னைக்கெல்லாம் அங்க போய் தான் கேட்குறேன். கெமிஸ்ட்ரி அன்னைக்கு நான் பிசிக்ஸ் நினைச்சு வந்தேன், 85 மார்க் வாங்கிட்டேன். ஒருத்தெல்லாம் கொஸ்டின் கொடுத்தோன்னே கொஸ்டின் சுருட்டிருக்கான். ஏன்? சுருக்கம் எழுத சொன்னாங்களாம். ஒருத்தெல்லாம் பரீட்சைக்கு 10 மணிக்கு போனேன், 10:03க்கு வெளியே வந்துட்டான். ஒய் உடனே திரும்பிட்டான். அது ரிட்டன் எக்ஸாம். நான் ஒரு பாயிண்ட கேட்டேன் சார். டேய், நீ டாக்டர் ஆகி ஊசி போட போறியா இல்ல வக்கீல் ஆகி கேஸ் போட போறியான்னு சொன்னாம்பர் ஒத்த வார்த்தை, நான் யூடியூபர் ஆகி கொளுத்தி போட போறேன் காண்டான். டேய், ஆன்லைன் கேம் விளையாடாதடா, ஒரு நாள் ஜெயிப்ப ஒரு நாள் தோப்ப அப்படிங்கிற. அதனால தான்க்கா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விளையாடுறேங்கிறான். ஷார்ப்பா இன்னைக்குள்ள இளைஞர்கள். கடவுள் திடீர்னு ஒரு இளைஞனுக்கு காட்சி கொடுக்கிறார் சார். இப்ப உண்மையிலேயே இப்ப திருப்பத்தூர்ல ஒரு இளைஞனுக்கு காட்சி கொடுக்கிறாருன்னு வைங்களேன். ஓம் கிரீம் 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 கிரீம், ஓம் கிரீம் 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 சொன்னோனே வருவேன், எனக்கு ஒரு பேஸ் கிரீம் ஒண்ணுங்க. கடவுள் திடீர்னு காட்சி கொடுக்கிறார். மகனே, உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள். வேலை வேணுமா பொண்ணு வேணுமா? அந்த பையன் திருப்பத்தூர் பையன் ஷார்ப்பான போறான். ரெண்டுமே வேணும்ட்டானா? இல்ல, வேலை வேணுமா பொண்ணு வேணுமா? எனக்கு வேலைக்கு போற பொண்ணு வேணும்னா. சுவாமி விவேகானந்தர் அந்த காலத்துல வெளிநாட்டுக்கு போயிருக்கும் போது வெள்ளக்காரன் நம்மளை பார்த்து சிரிச்சான். விவேகானந்தருடைய காவி உடையை பார்த்து சிரிச்சு என்ன சொன்னான் தெரியுமா? உங்க நாட்டுல எல்லாம் இதுக்கு பேர் தான் ஜென்டில்மேனா அப்படின்னு விவேகானந்தரின் உடையை பார்த்து சிரித்து நக்கலாடினான். ஆனா விவேகானந்தர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? சாட்டையடி பதில். உங்க நாட்டுல இந்த கோட் ஷூட் தான் ஜென்டில்மேனை உருவாக்குகிறது. எப்படி? உங்க நாட்டுல கோட் ஷூட் தான் ஜென்டில்மேனை உருவாக்குகிறது, ஆனா எங்க நாட்டுல நல்ல குணநலங்கள் தான் ஒரு ஜென்டில்மேனை உருவாக்கும் அப்படின்ட்டு சொன்னாரு. தாய்க்கிழவி படம் எத்தனை பேர் பாத்தீங்க? தாய்க்கிழவி எல்லாரும் மோஸ்ட்லி பார்த்துருக்கீங்க. எவ்வளவு ராதிகா மேம் எவ்வளவு சூப்பரா நடிச்சிருப்பாங்க. தயவு செய்து பார்க்காதவங்க எல்லாம் நேரம் இருந்தா மீண்டும் போய் பாருங்க. எவ்வளவு அழகான ஒரு படம் தெரியுமா? கடைசி ராதிகா மேம் சொல்லியிருப்பாங்க, அடியே பொண்ணுங்க கையில பணத்தை சேமிச்சு வைங்கடி, படைக்கிறதுக்கும் காத்தலுக்கும் அழித்தலுக்கும் ஆம்பளை சாமியை கும்பிட்டவன் கூட படிப்புக்கும் பணத்துக்கும் பொம்பளை சாமியை தானடி காமிச்சு கும்பிட சொன்னான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களே பாருங்க. சேர்த்த பணத்தை சித்தனமா செலவு பண்ண பக்குவமா அம்மா கையில கொடுத்து போகணும்னு பெண்களுடைய சேமிப்பை சுட்டி காட்டி அழகாக இயக்குனாரே அந்த தாய்க்கிழவி படத்தின் இயக்குனர், இளம் இயக்குனர் யார் தெரியுமா? சிவகுமார் முருகேசனுக்கு இந்த இடத்துல ஒரு பெரிய கைத்தல கொடுங்க. நடுவர்களே, இன்னைக்கு சினிமாவை தாண்டி இன்னைக்கு அரசியலிலும் இளைஞர்கள் சாதித்துக் கொண்டிருக்கிறார்களா இல்லையா? ஒரு இளைஞன் கவிதை சொன்னான், அரசியல் என்னும் சாக்கடையிலே ரவுடிசம் என்னும் களை பறித்து உண்மை உழைப்பு உயர்வு அப்படிங்கிற உரம் போட்டால் பெருந்தலைவர் காமராஜர், மிகப்பெரிய கக்கன் அப்துல் கலாம் போன்ற தேச தலைவர்கள் அருமையாக உருவாகுகள். ஒரு இளைஞன் கவிதை எழுதினானே. இன்றைக்குள்ள இளைஞர்கள் எல்லா துறையிலும் சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அருப்புக்கோட்டையை சேர்ந்த இளம் ஆசிரியர் ஜாக்லின் அப்படிங்கிறவர் என்ன பண்ணாங்க தெரியுமா? ஒரு அரசு பள்ளியின் ஆசிரியர். ஆனா தன்னுடைய மாணவர்கள் ஃப்ளைட்ல போகணும்னு ஆசைப்படுறதுக்காக கிட்டத்தட்ட 60 மாணவர்களை அருப்புக்கோட்டையிலிருந்து ஜாக்லின்ங்கிற ஒரு ஆசிரியர் ஃப்ளைட்ல அந்த மாணவர்களை கூட்டிட்டு போனாங்க அப்படின்னு சொன்னா எப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயத்தை அந்த ஆசிரியர் செய்திருக்கிறாருங்க. சிவகாசி பட்டாசு தொழிற்சாலையில டிஎன்பிசி எக்ஸாம் தேர்வு எழுதி கொண்டே மகேஸ்வரிங்கிற ஒரு பெண் வேலை பார்த்துக்கிட்டே இன்னைக்கு குரூப் 1 தேர்வில் எழுதி செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா அதுதாங்க திறமைசாலிகள் நிறையவே இருந்து கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து நீங்கள் அவர்கள் அத்தனை பேரை ஊக்கப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளுடைய பிறப்பு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு சரித்திரத்தில் இடம்பெற வேண்டும் அப்படின்ட்டு அப்துல் கலாம் ஐயா அழகாக சொல்லியிருப்பாங்க. இன்றைக்கு ஒவ்வொரு இளைஞர்களும் சரித்திரத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இளைஞர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்று சொல்லி, அதிர்ஷ்டம் இருந்தால் ஒரு முறை ஜெயிக்கலாம், வாய்ப்பு இருந்தால் 2 முறை ஜெயிக்கலாம், ஆனால் உழைப்பு இருந்தால் தான் ஒவ்வொரு முறையும் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொன்னா அந்த உழைப்பை நோக்கி என்னுடைய இளைஞர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள் என்ற காரண கடத்தினால் நடுவர் அவர்களே, நீங்கள் நிச்சயமாக இளைஞர்கள் பிரகாசமாக உள்ளதுன்னு தீர்ப்பு கொடுக்க வேண்டும். ஏன் கொடுத்துட்டு கூட போயிருங்க. என்னம்மா நடுவரை மிரட்டிட்டு இருக்கீங்க?
நல்ல நடுவர் அவர்களே, நீங்க யூத்னு ஆல்ரெடி திருப்பத்தூர் மக்களுக்கு நிரூபிச்சிட்டீங்க. இன்னும் முழுமையாக யூத் அப்படி நிரூபிக்கிறதுக்காக விரும்பி எது வந்தாலும் டேக் கேர், விலகி எது போனாலும் டோன்ட் கேர் என்று வாழுங்கள். என்றைக்குமே இளமை ததும்ப ததும்ப திருப்பத்தூர் மக்கள் இருக்க வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுக. நன்றி, வணக்கம் ரசிக பெருமக்கள்.